இப்போது நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த ப்ரொமோஷன் வந்து கனெக்ட் ஆச்சா இல்லையா? அந்த மக்களுக்கு போய் கனெக்ட் ஆச்சா இல்லையா? அப்போ ப்ரொமோஷனில் எது கனெக்ட் ஆகுதோ அதுதான் ஒர்க் ஆகும். இப்போ மீதியெல்லாம் டிவைடரான டாக்கில் இருக்கிற படம் வெற்றி அடையும் போது என்ன காரணம்னா, அந்த டீம் அதை அழகாக பொசிஷன் பண்ணி ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணி எல்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நீங்கள் அந்த ப்ரொமோஷனை சரியான விதத்தில் பண்ணாமல் கண்டென்ட் வீக்காக இருந்துக்கிட்டு, நான் டிவைடட் டாக் கூட கிடையாது, வீக்கான ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதால எந்த ப்ரோஜனம்? ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேர் சினிமா மீட் ஸ்ட்ராட்டஜி வித் தனஞ்சயன் அண்ட் கிறிஸ்டி. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட், ஒரு டாபிக் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளையும் பார்த்துட்ருக்கு, மிகப்பெரிய தோல்விகளையும் ஒரே டைமில் பார்த்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியில் பார்த்ததே கிடையாது. என்ன கிறிஸ்டி? கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக ஒரு இது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பிக் டைம் சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண் பாவம் பொல்லாதது, சிறை, ட்ரிபிள் டி, வித் லவ், தாய் கிழவி அண்ட் யூத், இதெல்லாம் வந்துட்டு சமீபத்தில் பயங்கர ஹிட்டு. நம்ம எதிர்பார்க்காத டைமில் வந்து எதிர்பார்க்காத ஹிட்டு அப்படின்ற மாதிரி. அப்போது இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு நல்ல ஒரு கதை, ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜான படமாக இருந்தால் கூட சக்ஸஸ் கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹாப்பியாக பேசினோம். நம்ம லாஸ்ட் வீக் பேசும்போது கூட சொன்னோம், ஒரு சின்ன கதைங்க அதுவே நல்லா பண்ணிடுது. இப்போ யூத்லாம் வந்துட்டு ரொம்ப தின் லைன் தான், பட் ஆனால் ப்ரமோஷன் எல்லா விஷயம் சரியாக பண்ணி படம் சூப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் மிக்ஸ்டு ரிவ்யூ இருந்துமே இதில் தாய்க்கிழமை இருந்துச்சு, ட்ரிபிள் டி இருந்துச்சு, சிறை மட்டும் பொட்டென்ஷியலாக அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு ஸ்ட்ராங்கான போயிட்டு இருந்துச்சு. அதே டைமில் பிக் டைம் ஃபெயில்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த லீடர், நீலிரா, கார்மேனி செல்வம், இந்த படங்களில் வந்துட்டு அதுலேருந்து எல்லாமே இந்த படங்கள்லாம் இருந்துச்சு. ப்ரமோஷன்லேருந்து எல்லா விஷயங்களும் இந்த படங்கள்லாம் இருந்துச்சு. கண்டென்ட்டாகவும் சில இடங்களில் இந்த படங்கள் வந்து ஓகேயாக நின்றுச்சு. ஓகே, இந்த படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ ஹாப்பிராஜ், நீலிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூ இருந்துச்சு. நீலிரா பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டலோனா அந்த படம் வந்து நல்ல படம்னு எல்லாருமே பேசினாங்க. இப்போ ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ரைட்டப் போடுறாங்க, நீலிரான்றது ஒரு நல்ல படம், கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. நம்ம அதிகமாக வந்து விமர்சனம் பண்ணி ஒரு படத்தை காலி பண்ணுற பல விமர்சகர்கள் கூட இந்த படத்தை வந்து ரொம்ப நல்ல படம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் தியேட்டரில் ஏன் இந்த படம் சரியாக போகலைங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு பக்கம் நம்ம கொண்டாடுறோம், வாவ் தமிழ் சினிமா சூப்பராக போயிட்டுருக்கு, சின்ன சின்ன படங்கள் நல்ல ஒரு இது கொடுத்துட்ருக்கு அப்படின்னு. ஆனால் இன்னொரு சைடு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாமே சரியாக இருக்குது, ஆனால் ஏன் இந்த படம்லாம் சரியாக போகலை அப்படின்னு. இப்போ லீடர் எடுத்துக்கிட்டால் நல்ல கதை, விறுவிறுப்பான திரைக்கதை, பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக போகுது, ஃபென்டாஸ்டிக் மேக்கிங். அது இல்லாமல் அப்படி ஒரு பர்சன், அதாவது இவ்வளோ ட்ரோல் செய்யப்பட்ட ஒருத்தர், லெஜெண்ட்ன்றவர் வந்துட்டு தனிப்பட்ட மனுஷன்ற தாண்டி வந்துட்டு ஒரு நடிகராக வந்து அவரை பயங்கரமாக ட்ரால் பண்ணாங்க. பட் இந்த படத்தில் அவரை பார்க்கும்போது சுத்தமாக அந்த ஃபீலே இல்லை, ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஏன்னு தெரில, இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரல, போய் பார்க்கல, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது இப்போ என்னன்னா அவன் சரியாக பண்ணாலுமே சில படங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகிறது இல்லைங்கிறது ரொம்ப ஆச்சரியம் தான். அதுதான் எனக்கும் வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்குது. இப்போ வந்து லீடர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்க்ரீன் பிளே. இன்ஃபேக்ட் எந்த அளவுன்னா, நான் வந்து துரை செந்தில்குமார் சார் கால் பண்ணி நான் என்ன சொன்னேன், சார் இந்த திரைப்படத்தை வந்து நீங்கள் தெலுங்குலையோ ஹிந்திலையோ டப் பண்ணிடாதீங்க, ரீமேக் பண்ணுங்கள், இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பண்ண வேண்டிய ஒரு கதை. இன்ஃபேக்ட் பல பேருடைய கமெண்ட் என்ன இருந்ததுன்னா, லீடர் படத்தை வந்து விஜய் சார், அஜித் சார் இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க, எஸ் அப்படிதான் எல்லாம் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை வந்து டெம்ப்ளேட் இருந்துச்சு, அதாவது பர்ஃபெக்டான ஒரு பிக் ஹீரோ கதை. இதே வந்து தெலுங்கில் வந்து ஒரு சிரஞ்சீவி சாரோ பிரபாஸோ பண்ண வேண்டிய கதை ஹிந்தியில் எடுத்துட்டிங்கன்னா சல்மான் அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது அப்படி ஒரு சிறப்பான ஒரு கதை, திரைக்கதை இருந்த பிறகும் ஆடியன்ஸே உள்ளே வரல அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி. வெற்றி தோல்வியை தாண்டி நம்ம வெற்றி தோல்வி பற்றி பேசலை, நம்ம பேசுகிறது என்னென்னா ஏன் வந்து ஆடியன்ஸ் மிகப்பெரிய லெவலில் இந்த படங்களுக்கு வரவேற்பு கொடுக்கலன்றதெல்லாம் ஒரு சேலஞ்சாக நம்ம முன்னாடி நிற்கிது. ஏனை பொறுத்தவரையும் அது பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் ஒரு வேளை வந்து ஒரு மாதத்தில் ஒரு படம் தான் நல்ல படம் பார்ப்பேன்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து நல்ல படங்கள் கொடுத்தா கூட வரமாட்டாங்க போல இருக்குது. அதாவது சரி, இப்போ பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு ஒரு மாதத்தில் இவ்வளோ தான் பட்ஜெட்டு, ஒரு படத்துக்கு நான் வரேன், 2-3 படம் வந்தால் என்னால் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்களா? ரெண்டாவது, இதே கான்செப்ட் யூத்தில் வந்து அப்பா பையனுக்கான உறவு தான் ஹாப்பிராஜ்லையும் காமிக்கிறாங்க, அதில் தான் பார்த்துட்டுமே அதே திருப்பி ஒரு தடவை பார்க்கணுமா? அதான் வந்துடுச்சு இல்லை, அதான் டியூட்லேயே பார்த்தோம், அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படம் வருது, அப்பா பையன் கான்செப்ட். அது வந்து டிராகனில் பார்த்தோம், டானில் பார்த்தோம். இப்போ அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, யூத் வந்து இந்த பையனுடைய இதில் நடிப்பில் நல்லா பண்ணியிருக்கான் அப்படின்னு வராங்க. ஆனால் அதே கான்செப்டாக வரும்போது ஒருவேளை ஹாப்பிராஜை பார்க்கும்போது அவங்களுக்கு மைண்ட் செட்டு இது வந்து இப்போ தானே பார்த்தோம், அதே மாதிரி கான்செப்ட் இன்னொரு எதுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை எனிவே ஓடிடியில் வந்துடும் போது இல்லை இதே கான்செப்ட் தானே அப்புறம் பார்த்துக்கலாம் நினைக்கிறாங்களா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்கல்ல
ஒரு நீலிரான்ற படத்தை வந்து இது ஸ்ரீலங்கன் சம்மந்தப்பட்ட ஒரு படம், இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்கான படம், அப்படி படம் அதில் நவீன் சந்திரா தான் நடிச்சிருக்காரு, நம்ம ஒன்றும் பெரிய பாப்புலர் ஆர்டிஸ்ட் கிடையாது அப்படின்னு ஒரு ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? கார்மேனி செல்வம் வந்து டைட்டிலேருந்தே அது வந்து ஒரு கவிதையான படமாக தான் தெரியுது அவங்களுக்கு. இது வந்து வணிக ரீதியான படமாக அவங்களுக்கு தெரியல. ஏன்னா டைட்டிலே வந்து கார்மேனி செல்வன்றது அது காரணம் இருக்குது. கார் தான் அந்த படத்தினுடைய அடிப்படை. காரை வச்சுக்கிட்டு தான் செல்வம் வந்து அந்த படத்துல இயங்குவார். அப்போ அவர் கரெக்டாக தான் டைட்டில் வச்சிருக்காரு. ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கார்மேனி செல்வம் என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது இது வந்து ஒரு கவிதைத்துவமான படம், இதை எதுக்கு நம்ம தியேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சரி இதை வந்து ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்களா? இப்படி பல விஷயங்கள் நம்மளுக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இதுக்கு பதில் என்கிட்ட கிடையாது. நம்ம பதிலுக்கு இப்போ ஒரு ஆடியன்ஸாக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் பார்த்த வரைக்கும் நம்ம பல படங்கள் பார்க்குறோம், ரிவ்யூ பண்ணுறோம், மக்கள்கிட்ட போய் கேட்குறோம் இல்லையா? இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிளில் போய் ஒரு படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மவுத் டாக்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இப்போது ஒரு படத்தை ஒரு ஆவரேஜ் படம்னு சொல்லிட்டாலே ஆடியன்ஸ் அந்த படத்துக்கு போக மாட்டாங்க. இந்த ஹாப்பிராஜ் பார்க்கும்போது ஒரு லாட் ஆஃப் நான் நிறைய பேர் கேட்டமும் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, படம் நல்லா இருக்குங்க, அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, டச் பண்ணிட்டாரு, வசனங்கள்லாம் சூப்பர், ஜார்ஜ் பயங்கரமாக பண்ணிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஏதோ ட்ரெண்ட் செட்டர் மாதிரி வச்சுக்கிட்டாரு. இப்போ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், இப்போ அவர் வந்துட்டு ஒரு மியூசிக் போல் நடந்து வர விஷயங்கள், இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ யூத்துமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பிரதீப் ரங்கநாதன் தாக்கம் இருக்குன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. அப்படியும் ஒரு ஆவரேஜின்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. லீடரை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாருக்குமே என்னென்னா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்ற அந்த ஒரு அசட்டுத்தனம், என்னத்தை போய் இதை போய் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லெஜெண்ட் பார்த்துட்டு பயங்கரமாக ட்ரால் பண்ண கூட்டம் இது. இவங்களுக்கு டக்குன்னு போய் லீடர்னோடனே இதுவும் அதே மாதிரி தானே இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் மவுத் டாக்காக பார்த்தீங்கன்னா வந்து சிறை படம்லாம் படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த படம் நல்ல படம், நல்லா இருக்குது, தேட்டரில் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. தென் ஆடியன்ஸ் வந்து வெளியில் வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா ரீச் ஆச்சு. சிறை படம் நல்லா இருக்குங்க, உண்மையிலே பார்க்க வேண்டிய படங்க, சூப்பர் படங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த டீம் கொடுத்த எஃபோர்ட், ஒரு படம் ஆவரேஜ் தான். இப்போ யூத்தே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய இடத்துல மிக்ஸ்டு ரிவ்யூ தான், படம் ஆவரேஜ் தாங்க, ரொம்பலாம் பெருசாக இல்லைங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கடந்த ஒரு 2 வாரம் பார்த்துருப்பீங்க, யூத்தோட சாங்கும் சரி, தொடர்ந்து கென் கருணாஸோட அந்த ப்ரொமோஷனும் சரி நடந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துட்டே இருக்காங்க. ஒரு பையன் ஒரு மீம் போட்டிருக்கான், இந்த இதில் வந்து கென் கருணாஸ் கமெண்ட் பண்ணாலும் அந்த நான் வந்து யூத் படத்தை 10 வாட்டி பார்க்குறேன்னு, அங்கே போய் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு கனெக்டோட இருக்காங்க. இப்படியும் சில படங்கள் போகுது. இப்போ நீலிரா மாதிரி படங்கள் ஏன் வந்து ரீச் ஆகலை அப்படின்னா, நான் அந்த ப்ரொமோஷனாக எங்கேயும் பார்க்கல. ஒரு ப்ரொமோஷனாக ஒரு இடத்துல அந்த படம் போயிட்டு இருக்குன்ற மாதிரிலாம் பார்க்கல. இப்போ நான் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன், இன்ஸ்டா யூஸ் பண்ணுறேன், நான் அந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த படம் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்மேனி செல்வமே நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் அதை தாண்டி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருப்பாங்கல்ல, நீ ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு என்னென்னா எது அதிகமாக எல்லாரும் பேசுகிறாங்க, அரசியலாக கூட எடுத்துக்கலாம் சார், யார் அதிகமாக ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்கன்னா உடனே அவங்களுக்கு ஓட்டு போடுவோம், நம்ம ஏன் தோக்குற கட்சிக்கு ஓட்டு போடணும்னு ஒரு மைண்ட் செட் இருக்கலாம் மக்களுக்கு. கிட்டத்தட்ட அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூத்தை பற்றிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நல்லா இருக்குப்பா அந்த பையன், சூப்பராக பண்ணியிருக்காப்பா, சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காப்பா அப்படின்னு. ஆக்சுவலாக அவருக்கே வந்து 25 வயசு ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இல்லைங்க பரவாயில்லைங்க நல்லா பண்ணி. இந்த டாக் வந்து மற்ற படங்களுக்கு இல்லையோ, இல்லை அதே டாக்கு நெகட்டிவாக மாறுது, இல்லைங்க இந்த படம் வேஸ்ட்டுங்க, கிளைமேக்ஸ்க்காக உட்காந்து யாராவது 2 மணி நேரம் அந்த படத்தை பார்ப்பாங்களா, இதுவுமே காலி பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். அரசியலில் வந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுடைய யூடியூப்பில் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்க்குறேன், அதனால் அரசியலும் நல்லா வந்துடுச்சு உங்களுக்கு. கிறிஸ்டி, அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி கன்வென்ஷனலாக நம்ம பார்க்குற வந்து ரோடுக்கும் போயிட்டு நம்முடைய சிஎம் அவர்கள்லேருந்து, எடப்பாடி அவர்கள்லேருந்து, சீமான் அவர்கள்லாம் 3 பேர் முக்கியமாக சொல்லலாம். இப்போது சமீபத்தில் பிரேமலதா மேடம்லாம் எவ்வளோ அழகாக கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்குறோம். உதயநிதி சார் எங்கே போனாலும் பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணி பண்ணுறாரு. ஒரு சைடில் சோஷியல் மீடியாவிலே பயங்கரமாக வந்து டிவிக்கு பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலே சரி, இன்ஸ்டா ஓப்பன் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த டீம் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த வீடியோ கமெண்ட்ல டிவிகே அப்படின்னு ஒரு 10 கமெண்ட் வேணும். அதாவது அவங்க சோஷியல் மீடியாலே வந்து மிக பெருசாக ஒரு தாக்கம் ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டு விஜய் சார் வந்து ஒரு பரப்புரை பண்ணுறாரு வச்சிங்களேன், அது 1.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க, அந்த வீடியோ வந்து 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அது ஒரு 4 நாள் பேசப்படுது. எது ரைட்டு எது தப்புன்றது ஓட்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம பேச முடியும். இதுதான் ரைட்டா, மக்கள் கூட போய் நேரடியாக பார்த்து பேசி கேம்பெயின் பண்ணுறது தான் கரெக்டா, இல்லை சோஷியல் மீடியாவில் பண்ணுறது தான் கரெக்டான்றது நம்மளால் இப்போ கணிக்க முடியாது. 4ஆம் தேதி மே பேசலாம், மே மாதம் பிறகு வந்து ஒரு எபிசோடில் பேசலாம், அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியான்னு பேசலாம். அதாவது சோஷியல் மீடியாவில் மட்டும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பேசுகிறோம். ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க தானே, எல்லாருமே சினிமா சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாருமே, அதனால் நம்ம அப்போ பேசலாம். பட் இப்போதைக்கு 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக்கோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பப்ளிக்கை போய் ரீச் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது, உங்கள் படங்களை பற்றி பேசுகிறது. இன்னொன்று வந்து நான் சோஷியல் மீடியாலேயே பண்ணுறேன்.
இப்போது நீங்கள் லீடர் படத்தை எடுத்து பார்த்தீங்க வச்சுங்களேன், அவங்க வந்து கேம்பெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க, பேப்பர் ஆடு அவுட்டோர்லாம் பண்ணாங்க. பப்ளிக்காக போய் கனெக்ட் ஆனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருந்தது. பப்ளிக்காக போய் கனெக்ட் ஆகுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சென்னையில் நிறைய இதெல்லாம் கட் அவுட் பார்க்குறோம், அவ்வளோதான். ஆனால் வெளியூரில் நீங்கள் வந்து எந்த அளவு பப்ளிக்கை போய் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ வந்து நீங்கள் தாய்க்கழுவி படத்தை பார்த்தீங்கன்னா அந்த குழு ஊரூராக போய் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூத் படத்தை டீம் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஊரூராக போயிட்டு பெரிய நம்பிக்கையோட போய் ப்ரொமோட் பண்ணாங்க. அதுவும் அந்த டீம் மொத்தமாக போய் இது பண்ணாங்க. இப்போ வந்து நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காளிதாஸ் 2ன்ற ஒரு படம், அது வந்து ஒரு நல்ல த்ரில்லர் தான் படம் வந்தது. அந்த படத்தையும் வந்து மக்கள் பெருசாக இத்தனைக்கும் அந்த டீம் பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணியும் நீங்கள் ஒரு தடவை லாஸ்ட் ஒரு எபிசோடில் பேசுனீங்க, எனக்கு வந்து சீக்குவலில் இந்த காளிதாஸ் 2 வந்து ஏன் பண்ணுறாங்க தெரியல அப்படின்னு. இப்போ அந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. காளிதாஸ் 2க்கும் வந்து வசூல் ரீதியில் பெரிய ரெஸ்பான்ஸ் மக்களே வேண்டான்னு மக்கள் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கவே இல்லை. அந்த ஒரு இது காளிதாஸ் 2ன்றது அவங்க ஃபஸ்ட்டு வந்து 4-5 வருஷம் முன்னாடி வந்த படம், அதை ஏன் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களாம் தெரியல. இத்தனையும் அந்த டீம் வந்து ப்ரொமோஷன்லாம் நிறைய ட்ரை பண்ணாங்க, ஊராக போய் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. இப்போது நான் என்ன பார்க்குறேன்னா அந்த ப்ரொமோஷன் வந்து கனெக்ட் ஆச்சா இல்லையா, அந்த மக்களுக்கு போய் கனெக்ட் ஆச்சா இல்லையா. அப்போ ப்ரொமோஷனில் எது கனெக்ட் ஆகுதோ அதுதான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க வச்சிங்களேன், 2 படத்தை உதாரணம் எடுத்துக்கலாம். தாய்க்கழுவி படத்தையும் நீங்கள் வந்து யூத்தும் உதாரணம் எடுத்துங்களேன். தாய்க்கழுவினுடைய ஒவ்வொரு ப்ரொமோஷனும் பெரிய லெவலில் கனெக்ட் ஆச்சு. அதாவது நான் சொல்கிறது ஒரு டீசராக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரெய்லராக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் கல்மினேஷனாக அவங்க ஊரூராக போய் ப்ரொமோட் பண்ணுறாங்க, அது கனெக்ட் ஆகிடுச்சு. என்னோட கனெக்ட்டுமே அதே மாதிரி யூத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முட்டைக்கலைக்கு பாட்டு மட்டும் இல்லை, அதனுடைய டீசர் ட்ரெய்லர் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்க பண்ண ப்ரொமோஷன் ஊரூராக போயிட்டு அவங்க பப்ளிக் மத்தியில் நின்று அவங்க பண்ண அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸு எல்லாமே மக்கள் மத்தியில் இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு. அதனால தான் நீங்கள் ஒரு டிவைடடாக டாக் இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, டிவைடடாக கொஞ்சம் பேர் ஓகே தான் இந்த படம் அப்படின்றாங்க, பல பேர் நல்லா இருக்குன்றாங்க. பட் அந்த டிவைடடாக டாக் வந்து சிறைப்படுத்தி கிடையாது, எல்லாருமே யுனானிமஸாக அப்ரிசியேஷன் தான். இப்போது எல்லா படமும் நீங்கள் எடுத்திங்கன்னா ட்ரிபிள் டி டிவைடான டாக்கு தான், ஆண்பாம் பொல்லாத டிவைடான டாக்கு தான், இது வந்து யூத் டிவைடான டாக்கு தான், ஹாப்பிராஸ் டிவைடான டாக்கு தான். ஆனால் அந்த படங்கள்லாம் வெற்றி அடைஞ்சது. ஆனால் அது ஃபேமிலியாக போச்சு சார், ஃபேமிலி. அதாவது யுனானிமஸ் அப்ரிஷியேட் பண்ண ஒரே படம் வந்து சிறை மட்டும்தான். அதோட வெற்றின்றது கேரண்டி, அதை விட்டுக்கலாம். அது வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டென்ட் கொடுக்கும்போது அது வெற்றி அடைஞ்சிரும். லிஸ்ட்டில் அது வந்து 100% ஜெயிக்க வேண்டிய படம். இப்போ மீதி எல்லாம் டிவைடான டாக்கில் இருக்கிற படம் வெற்றி அடையும் போது என்ன காரணம்னா அந்த டீம் அதை அழகாக பொசிஷன் பண்ணி ப்ராப்பராக ப்ரொமோட் பண்ணி எல்லாம் கொண்டு போய் நிறுத்துறாங்க. நீங்கள் அந்த ப்ரொமோஷனை சரியான விதத்தில் பண்ணாமல் கண்டென்ட் வீக்காக இருந்துக்கிட்டு, நான் டிவைடட் டாக் கூட கிடையாது, வீக்கான ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் பார்த்த வரையும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், இப்போது சமீபத்தில் எல்லாருமே நினைக்கிறாங்க ஊராக போய் ப்ரொமோட் பண்ணால் மக்கள் வந்துடுவாங்க, அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு கனெக்ட் ஆகிற ப்ரொமோஷன் இருக்கணும். உங்கள் டைட்டில்லேருந்து நீங்கள் டீசர்லேருந்து அந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த பாடல்கள், மிக முக்கியமாக பாடல்கள், அந்த ஸ்டார் காஸ்ட்லேருந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு அப்பீல் இருக்கணும். அந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லாரும் பேசணும். எல்லாருமே பேசுகிற மாதிரியான ஒரு கண்டென்ட் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க வச்சிங்களேன், 100% அது கனெக்ட் ஆகிடும். இல்லை சார், இப்போ ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டுருக்கு சார். அதாவது டீசர்லேயோ ட்ரெய்லர்லேயோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஒன்று வச்சிடுறது, அதை வச்சுட்டு நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இப்போது ஹாப்பிராஜோட டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ரீல்ஸ் பண்ணுறதெல்லாம் காட்டி தான் அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க, இந்த படம் வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. உண்மையிலே அதோட ப்ரமோஷன் ஃபஸ்ட் நல்லா இருந்துச்சு. அந்த டீசர் ட்ரெய்லர் சாங்கு ஆடினே இருப்பேன்ற சாங்லாம் ஓகேயா இருந்துச்சு. ஆனால் அந்த படமாக பார்க்கும்போது இதெல்லாம் அங்கங்கே ப்ளேஸ் ஆகிருந்துச்சு. மற்றபடி வந்து கனெக்டாக போச்சா அப்படிங்கிறது தெரில. இப்போ TN26 படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, படம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி இவ்வளோ டாக் போயிடுச்சு. ஐயோ என்ன இது எப்படி விஜய் இது பண்ணலாம், ஏன்னா அது ஒன்று கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிறது, அப்படி எல்லாம் கனெக்டாக இருக்குது, வேணும்னே பண்ண மாதிரி இருக்குது. அதாவது அதில் காமிக்கிற விதங்கள், அந்த புசியானந்த் எல்லாத்தையும் காட்டுறது எல்லாமே ஒரு இது கொடுத்துட்றாங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய டீம் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ யூத்லேயே எடுத்துக்கிட்டாலுமே அந்த படத்தில் வந்து நிறையா சொன்னாங்க ரீல்ஸ் மாதிரி இருக்குங்க, படம் ஃபுல்லாக ரீல்ஸாக இருக்குன்னு. ஆனால் சரியாக ரீல்ஸ் எடுத்துருக்காங்கல்ல, அதான் முக்கியம். எந்தெந்த இடத்துல பிளேஸ் பண்ணால் சரியாக இருக்கும். அந்த மோனிஷான பாட்டு கூட வந்து ட்ரெண்ட் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து சரியான பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த பேக்கேஜை கொடுத்துட்டு மக்கள் கூட கனெக்ட் ஆகிற மாதிரியான விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. ஓவர் டோஸாக, அதாவது சக்கரை அதிகமாக போட்ட டீ மாதிரி ஓவர் டோஸாக போட்டு இது பண்ணாமல் அதை லைட்டாக லிமிட்டாக பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த ஹூக் பாயிண்ட் வந்து இப்போ சில படங்களில் மிஸ் ஆகுது. இப்போது எடுத்த படமே எடுக்கிறோம், நல்ல படம், ஓகே சூப்பர் படம் எல்லாமே எடுத்துடுறோம், ஒன்று கண்டென்ட் செம்மையாக இருக்குது, சூப்பராக படம் ஓடிடும். இல்லைன்னா இந்த மாதிரி விஷயத்தை வச்சாவது க்யூரேட் பண்ணி மக்களை வர வைக்கணும். வர வச்சு அந்த மக்கள் வந்து சொல்லணும் இது ஆவரேஜ் இல்லைன்னு. ஒன்றும் இல்லை சார், இப்போ தமிழில் டைட்டில் வைக்கிறோம்ல, உள்ளுக்குள்ளே கண்டென்ட் நிறையா பேசியிருப்போம், நமக்கு எது போகும்னு தெரிஞ்சால் அதை தான் மெயினில் வைப்போம். இதுதான் இந்த கான்ட்ரவர்ஷியல், இது தான் போகும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி இப்போ வந்து டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இந்த சிறை டீமாக இருக்கட்டும், எல்லா டீம் பார்த்தீங்கன்னா படம் வரதுக்கு முன்னாடியே சிறை ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் அந்த படத்தை வந்து போட்டு காட்டுறாங்க, மக்களை பேச இது மாதிரி ரெடி பண்ணுறாங்க, தயார் பண்ணுறாங்க, இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு.
பார்த்தா அந்த படம் அந்த மாதிரி வருது, நமக்கு வந்து மைண்ட் செட் ஆயிடுது. இப்போ வெற்றிமாறன் சார் படம்லாம் வருதுன்னா நம்ம மைண்ட் ஒன்று இருக்கும், வெற்றிமாறன் சார் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், அந்த கதையெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படி, அந்த மாதிரி ஒரு இதில் ட்ராக்ல ஓடிடுது. ஆனால் இந்த மாதிரி வர படங்கள் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சிக்கலில் மாட்டிடுது. ஒரு ஹுக் பாயிண்ட் கிடையாது, ஒரு ஸ்டெப், அதாவது ஒரு பாட்டு ஒன்று ஹிட் ஆகலை. இன்றைக்கெலாம் இன்ஸ்டா காலம் சார். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என் அண்ணன் பையன் வந்து இன்ஸ்டாவில் ஒரு பாட்டை பார்க்குறான், முட்டைக்கல்லுன்னு ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டு பார்க்குறான் அப்படின்னா, அவன் தேட்டரில் அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான். அவன் ஆசைப்படுறவன் என்ன பண்ணுறான், 4 பேர் கூப்பிட்டு வரான். இந்த 4 பேர் அவன் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து படத்தை பார்க்க வச்சிடறான். படம் பார்த்தீங்கன்னா யூத் படம் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக ஜாலியாக அப்படியே இருக்குது. லாஸ்ட்டாக ஃபேமிலி சென்டிமெண்ட் போட்டு முடிச்சுட்டாங்க. அப்போ ஆடியன்ஸும் உட்காந்துட்டாங்க, ஓகேங்க நல்லா தாங்க இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலா வர மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் சார். 100%. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்கள் வெற்றி அடைய வேண்டிய படங்கள், என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு கார்மேனி செல்லும் வெற்றி அடைய வேண்டிய படம், நீலிதா வெற்றி அடைய வேண்டிய படம். இது வந்து இந்த எபிசோட நோக்கம் வந்து படங்கள் ஓடலைன்றதை பற்றி இல்லை, ஆடியன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் மைண்ட் செட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி படங்கள் எனக்கு கனெக்டான படங்கள், அதனுடைய ப்ரொமோஷன் கனெக்டான படங்கள், ஏதோ ஒரு வகையில் படம் பார்த்தவங்கலாம் வாவ் இந்த படத்தை கண்டிப்பாக திரையரங்களை பார்க்கணும்னு சொல்கிற படங்களை நான் திரையரங்களை பார்க்குறேன். மீதி படங்கள் எனிவே ஓடிடியில் வரும்போது நான் பார்த்துக்கிறேன். இது எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை, அதான் எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து எய்தர் தி கிவ் பிக் விக்ட்ரி கொடுத்தா பிளாக் பஸ்டர் வெற்றி கொடுக்குறாங்க, இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடுறாங்க. 60-70 crore பண்ணுது. இன்றைக்கி வந்து ஒரு 75-80 கோடி வந்து தாய்க்கழி பண்ணியிருக்குன்னா எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் ஆச்சரியப்படுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷனாக ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் படத்துக்கு அப்படின்னு. அப்போது ஆடியன்ஸை பொறுத்தவரையும் ஏதர் ஐ கிவ் யூ பிக் விக்ட்ரி, இல்லைனா பிக்கெஸ்ட் தோல்வி. அதாவது உனக்கு ஆவரேஜ் விக்ட்ரியெல்லாம் கிடையாது. இது வந்து 70s 80s 60s எல்லாம் பார்த்தீங்கன்னா 90s வரையும் 2000 வரையும் பார்த்தீங்கன்னா மீடியம் வெற்றிகள் நிறைய இருந்திருக்கு. மீடியம் வெற்றிகள்னால் இப்போது 60-75 கோடி மிகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறோம், 10 கோடி ஆவரேஜ்னு சொல்கிறோம்ல, நடுவில் 20 கோடி 30 கோடியெல்லாம் நிறைய படங்கள் பண்ணோம். அதனால் என்ன இண்டஸ்ட்ரி த்ரைவ் ஆகிட்டே இருக்கும், இண்டஸ்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும். இன்றைக்கி அப்படி இல்லாமல் அடைஞ்சா மிகப்பெரிய வெற்றி, இதை ஒரு டைலாக் இல்லை, அடைஞ்சா மகாதேவி இல்லைன்னா மரணதேவி, ஞாபகம் இருக்கா? அது வந்து பழைய காலத்தில் PS வீரப்போட டைலாக், அடைஞ்சா மகாதேவி இல்லைன்னா மரணதேவி அப்படின்வார். அந்த மாதிரி அடைஞ்சா மிகப்பெரிய வெற்றி இல்லைன்னா மிகப்பெரிய தோல்வி, இதுதான் தமிழ் சினிமானுடைய மிகப்பெரிய சேலஞ்சாக இன்றைக்கி இருக்குது. அதுதான் இந்த எபிசோனுடைய டிஸ்கஷன் நம்ம பண்ணணும்னு. ஏன்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் என்னன்னு நான் தெரியணும்னு பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு வரியாக இருக்குன்னா, நான் ஏற்கனவே ஒரு இதில் எபிசோடில் சொன்ன மாதிரி தான், இப்போது 3 மாதம் அது பிறகு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா 75 திரைப்படங்களில் 6 படம் தான் வெற்றி, மொத்தமாகவே 7% தான் வெற்றி அப்படின்னு வரும்போது 93% படங்கள் தோல்வி அடையும் போது பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பயம் வருதுன்னா, நம்ம வெற்றிகளை மட்டுமே பார்க்குறோம், 93% படங்கள் வெற்றி அடையாத போது நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, ஆடியன்ஸு நான் திரையரங்கில் செலக்டிவான படங்களை பார்க்குறேன், அது சின்ன படமாக இருந்தாலும் சரி, மீடியம் படமாக இருந்தாலும் சரி, பெரிய படமாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த செலக்டிவான படத்தில் உங்கள் படம் ஒன்றா இருக்கணும், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அப்போ அந்த செலக்டிவான படமாக இருக்கணும்னா நம்ம எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுக்க வேண்டியிருக்கு, சூப்பர் டூப்பரான ப்ரொமோஷன் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணால் தான் நம்ம வெற்றி அடைய முடியும். ஆனால் இப்போ இயக்குனர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இது எல்லாமே இருக்குது அப்படின்னா, சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் பெரிய ஹீரோஸ்லாம் போக மாட்டேன். இப்போ தாய்க்கிழவே எடுத்துக்கிட்டால் கூட அவர் ரொம்ப சின்னதாகவே முடிச்சிட்டார் அந்த படத்தை. நமக்கு பார்க்கறதுக்கான வந்து இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்கலாம் சொல்லலாம். பட் ஆனால் அந்த பட்ஜெட்டாகவே இந்த படம் அவ்வளோதான் அப்படின்னு. இந்த மாதிரி சில இயக்குநர்கள் இருக்காங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இந்த ஹூக் ஸ்டெப்லாம் எனக்கு பிடிக்காது, நான் இப்படி தான் பண்ணேன். வெற்றிமாறன் படமே எடுத்துக்கோங்க, டைலாக் கூட வடச்சென்னை டைலாக்லாம் நம்ம மனப்படமாக இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு அப்படி போய் சேர்ந்துருது. ஆனால் அந்த ஹூக் ஸ்டெப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரும்புறது இல்லை. அப்படி இருக்க டிரெக்டர்ஸ் வந்து இதுக்குள்ளே மாட்டிப்பாங்கன்றது தெளிவாக தெரியுது. நல்ல படம் கொடுத்து, இப்போ நீலிரா வந்து நல்ல படம், ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தை கண்டிப்பாக போய் பார்க்கணும், நான் பார்த்ததுலேயே டிஃப்ரெண்ட்டான படம்னு சொல்லி நீங்கள் எல்லாம் ரைட் அப் பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்க வைக்கிறதுக்கான அந்த இடம் இருக்குது இல்லையா, அது வந்து இப்போ ஆடியன்ஸ் மைண்ட் செட்டில் இப்படி தான் இருக்குது. எல்லாரும் போய் படம் பார்க்குறாங்கன்னா நானும் பார்ப்பேன், நானும் போய் பார்த்துட்டு அந்த டைட்டில் எடுத்து நான் ஒரு ஸ்டோரி வச்சுருவேன், அந்த படத்தை நான் யூத் பார்த்துட்டேன் தாய்க்குள்ள, ஏன்னா டாக் ஆஃப் தி டவுன் அந்த படம் இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னா அது என்னமோ கலந்து நம்ம எதுக்கு போய் பார்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. இதுதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாரும் பார்க்குறாங்க நானும் பார்க்குறேன், செலிப்ரேட் பண்ணுறேன், நானும் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ரீல் போடுறேன், ரீலை போட்டு போயிடணும். இல்லைன்னா யாரும் பார்க்கல நானும் பார்க்கல சார். ரீரிலீஸ் படம் வருதுல்ல சார், அதுக்கு வந்து ஏன் மக்கள் போய் கூடுறாங்கன்னா இதுதான் ரீசன். போய் நான் வந்து கில்லி படத்தை பார்த்துட்டேன், இது என்ன ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் தெரியுமா, நான் அந்த படம் பார்க்கும்போது இந்த வயசில் இருந்தேன், இது ஒரு ஸ்டோரியாக போட்டுறணும். ஆனால் அதே டைமில் ஒரு படம் வந்திருக்கும், ஒரு நல்ல படம், அப்போ தான் வந்த படமாக இருக்கும், அந்த படத்தை யாரும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இல்லை, நான் ஏன் போய் அதை கண்டுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மைண்ட் செட்டில் இந்த மாதிரி படங்கள்லாம் காலி ஆயிடுது. அட்லீஸ்ட் நான் போய் படத்தை பார்த்துட்டு, இல்லைங்க நான் பார்த்ததில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ வெரைட்டிஸே தேவையில்லை. இப்போ எல்லாரும் பர்கர்னா நானும் பர்கர் தான் சாப்பிடுவேன், நான் எதுக்கு போயிட்டு தோசை இட்லின்னு போய் சாப்பிட்டுட்டு, வேண்டாம் நான் பர்கரே சாப்பிட்டுக்கிறேன், அப்போ தான் ஸ்டோரி படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ மிகப்பெரிய சிக்கலை சொல்கிறீங்க, அதாவது வந்து நான் எல்லாரும் பர்கர் சாப்பிட்றாங்க நானும் பர்கர் சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் என்ன பண்ணணும்னா, ஏதாவது வகையில் ஆடியன்ஸில் அந்த அட்டென்ஷனை நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி நம்ம கண்டென்ட்டில் ஒரு பிரேக் த்ரூ பண்ணி ஆகணும்.
நீங்கள் உங்கள் கண்டென்ட் மூலமாக ஒரு பிரேக் த்ரூ அச்சீவ் பண்ணல, ஆர்கானிக்காகவே உங்கள் கண்டென்ட் வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கலைன்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாமே மிகப்பெரிய தோல்விகளை போய் உட்காந்துருவோம். இந்த சேலஞ்ச் எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. தயாரிப்பாளராக நான் போராடிட்டு இருக்கிறது அதுதான். நம்ம கொண்டு வர ஒரு கண்டென்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன ஒரு பிரேக் த்ரூ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. நம்ப மாட்டீங்க, நாங்கள் வந்து லவ் அப்படின்ற படம் பவிஷ் வச்சு எடுத்துகிட்ருக்கோம். அதனுடைய ஃபஸ்ட் லுக்கெல்லாம் வந்த பிறகு நாங்கள் பல பேர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டு அவங்களாம் ஓகே என்னொன்று அப்படியே நிறுத்திட்டோம். அப்புறம் திருப்பி ஒர்க் பண்ணுறோம். இல்லை இது ஓகேலாம் ஓகே கிடையாது, திருப்பி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து உட்காந்து பண்ணுறோம். அப்புறம் வந்து டேரக்டர் சொன்னார், சார் ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணி கான்செப்ட் வந்து அந்த டிசைனர் கொண்டு வராரு. எந்த அளவுன்னா டிசைனரே மாற்றிட்டோம். ஏன்னா இந்த டிசைனர் அவரால் கிராக் பண்ண முடியலன்னு வரும்போது நாங்கள் என்ன யோசிக்கிறேன்னா, சரி இது போராடிட்டே இருக்கும், நம்மளால் டிசைன் ஒர்க் ஆகலை. 2 தடவை ட்ரை பண்ணிட்டார், எதுவுமே ஒர்க் ஆகலை எங்களுக்கு. டேரக்டர் என்ன சொல்கிறாரு, சார் எனக்கு ஒர்க் ஆகலைன்றாரு. இப்போ வந்து இவர்கிட்ட போராடிட்டு இருக்கிற பதில் வேற ஒரு டிசைனர்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கதையை சொல்கிறோம். அந்த டிசைனர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் வந்து ரெஃபரன்சஸ் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் வந்து அட்ராக்ட் ஆகிறோம். இந்த ரெஃபரன்ஸ் நல்லா இருக்கு, சரி இதை வச்சு ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிறகு ஃபோட்டோ ஷூட் பண்ணி நாங்கள் லவ்வுடைய ஃபஸ்ட் லுக்கை நாங்கள் வெளியிடுறோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த 2 லுக்கு வந்த பிறகு நான் வந்து ஏதோ ப்ரொமோஷனுக்காக இதை பேசலை, எனக்கு பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபோன் பண்ணி பேசினாங்க. சார் படம் எப்போ சார் ரெடி ஆகுது, படம் பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுடைய ஆஃபீஸ்லேருந்து எல்லாம் கால் வந்துடுச்சு, சார் படம் எப்போ ரெடி, நாங்கள் படம் பார்க்கணும். அப்புறம் ஓடிடி நிறுவனங்களில் மெயில் வருது, சார் படம் வந்து ரெடியானோடனே எங்களுக்கு வந்து படம் ஸ்க்ரீன் பண்ணுங்க அப்படின்னு. அப்போது நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, இது வந்து நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன் நான் சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு பாருங்கள். ஒரு டிசைனுக்கு ஃபஸ்ட் லுக்குக்கு அந்த ஃபஸ்ட் லுக்கு போராடிட்டு இருக்கோம். அப்போ நாங்கள் டீசருக்கு எவ்வளோ போராடிட்டு இருப்போம். இப்போ டீசர் வந்து நான் திருப்பி போராடிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் லுக் நல்லபடியாக ரீச் ஆகிடுச்சு, இப்போ டீசருக்கு நம்ம எப்படியாவது நல்லா சூப்பராக ஒன்று கொடுத்துடணும் அப்படின்னு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கண்டென்ட்டுமே ஒரு போராட்டம் தான். அந்த கண்டென்ட்டில் நீங்கள் ஜெயிக்கல வச்சிங்களேன், யூ லாஸ் த வார். ஆக்சுவலாக அது பெரிய ஹீரோவாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் பெரிய ஹீரோன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். பெரிய ஹீரோவுக்கு வந்து எதுனாலும் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெரிய ஹீரோவுக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக போட்டால் கூட அவங்க ஒத்துப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன படம், மீடியம் படம் அப்படின்னா பிரேக் த்ரூவாக நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு. டைட்டிலேருந்து லுக்லேருந்து நீங்கள் இப்போ நான் லுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ டீசருக்கு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் ஒன்று மனசில் வச்சுக்கணும், நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆடியன்ஸ் கிட்டே இருக்குது. நம்ம கொடுக்குற அந்த ஃபஸ்ட் லுக்ன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதில் கிராக் பண்ணிங்கன்னா அடுத்ததாக உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த டீசர். அவங்க வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டீசர் இப்போ என்ன அடுத்தது என்ன கொடுக்க போகிறாங்க பார்ப்பாங்க. அதில் ஒரு பிரேக் த்ரூ அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததாக ஒரு பாடல், அந்த பாடல் உங்களை வந்து ஒரு பிரேக் த்ரூ அச்சீவ் பண்ணிச்சுன்னா நீங்கள் கடைசியில் வைப்பேன்னா ஒரு ட்ரெய்லர், அது பிறகு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், உங்களுக்கான ஒரு ரீச் கிடைக்கும். பிஆர் கரெக்டாக பண்ணுறாரு சார். அது எல்லாமே அது வந்து பிஆர் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி, அது ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் நம்ம வந்து சினிமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சி அவருடைய இன்டெலிஜென்ஸ் வேறு. எல்லாருமே அந்த அளவு இருப்பாங்களாம் சொல்ல முடியாது. என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் போராடுங்க, வெற்றிகள் காத்திருக்கு. போராடுங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டுக்குமே போராடுங்க. நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு சான்ஸ் தான் இருக்குன்னு நினைங்க. ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. நான் ஒரே ஒரு சான்ஸ் தான் என்னோடய டைட்டில் மூலமாக அப்பீல் பண்ண முடியும். ஒரே ஒரு சான்ஸ் தான் என்னுடைய ஃபஸ்ட் லுக் மூலமாக அப்பீல் பண்ண முடியும். ஒரே ஒரு சான்ஸ் தான் இந்த டீசர் மூலமாக அப்பீல் பண்ண முடியும். ஒரே ஒரு சான்ஸ் தான் ஒரு சாங் தான். அந்த சாங்கில் நான் கிராக் பண்ணிட்டேன்னா அடுத்தது மீதியெல்லாம் என் படத்தை வந்து கண்டிப்பாக படம் மூலமாக ஜெயிச்சிட முடியும், நம்பிக்கையோடு போகலாம். ஆனால் இது எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு என் படம் ஜெயிச்சிடும் நம்பினீங்கன்னா நடந்தா நானும் கற்றுக்கிறேன். பட் அது நடக்காதுன்றது தான் யதார்த்தமான நிலைமை. அதுதான் சொல்கிறேன், எதர் ஆடியன்ஸ் பெரிய வெற்றிகளை கொடுக்குறாங்க, இல்லை மிகப்பெரிய தோல்விகளை கொடுக்குறாங்க. அப்படி தோல்விகளாக போகாமல் நம்மளும் வெற்றிகரமான படங்களை கொடுக்கணுன்னா ஆடியன்ஸை குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஆடியன்ஸை வந்து அவங்க எதிர்பார்க்கறத நம்ம ஏதாவது வகையில் ஃபுல்ஃபில் பண்ணோம்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் முயற்சிகள் பண்ணுங்கள். நம்மளுக்கான வெற்றிகள் காத்திருக்கு. கண்டிப்பாக இந்த எபிசோடில் நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்படி தான் படங்கள் ஹிட் ஆகுது அப்படின்னு நாங்கள் சொல்ல வரல. ஆக்சுவலி இந்த மாதிரி ஆகிறது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. நல்ல ப்ரொமோஷன் இருக்குது, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க, பட் இருந்தாலும் படம் வந்து சரியாக போகலை அப்படின்னு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு இன்டெப்த்தாக சினிமாவுக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் பேசிகிட்டு இருக்கோம். வேறு என்ன பேசணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கமெண்ட்ஸில். சினிமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வேறு சினிமா மீட் ஸ்ட்ராட்டஜி வித் தனஞ்சயன் அண்ட் கிறிஸ்டி. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.